பார்க்கிறார்களா இல்லையா? எத்தனை இடத்தில் கட்டியை வீட்டை இழந்திருக்கிறான், தற்கொலை செய்திருக்கிறான், வாழ்க்கையை முடித்திருக்கிறான், ஊரை விட்டு ஓடி இருக்கிறான். இல்லன்னு சொன்ன எவன் வட்டி கொடுத்தானோ அவன் வாழ்க்கையை இறக்க வச்சிடறான், இறக்கிற போய். உன்னால் உனக்கோ உன் சமுதாயத்திற்கோ உன்னை படைத்த இறைவனுக்கோ மாற்றங்கள் ஏற்படுகிற போது, பாதிப்புகள் ஏற்படுகிற போது அதைத்தான் திருக்குர்ஆன் பெரும்பாவம் என்று சொல்லுகிறது. சகோதரர்களே, வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். வட்டியை ஒழிப்பதற்கு மார்க்கம் சொல்லுகிற தீர்வு என்ன? எந்த தத்துவ ஞானியும் எவ்வளவு பெரிய இதிகாசத்தை உருவாக்கிய எந்த கொள்கைவாதியும் சொல்ல முடியாத எளிமையான திட்டத்தை மார்க்கம் சொல்லுகிறது. உங்களுக்கு இடையில் தவறுதலான பொருளாதாரத்தை பரிமாறாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பொருளாதாரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுக் கொடுத்த வழிமுறைகளை, விதிமுறைகளை படித்து பாருங்கள். உப்பு ஒருவன் விற்றால் அந்த உப்புக்கு சமமான உப்பை தான் அவன் வாங்க வேண்டும். தங்கம் தங்கத்திற்கு சமமான தங்கம், வெள்ளி வெள்ளிக்கு சமமான உப்புங்க. உப்பு என்ன பெரிய பொருளா? அந்த உப்பு கூட அதற்கு சமமான பொருளை தான். தானியங்களை கூட நீ பரிமாறினால், அரிசியை பரிமாறினால் அரிசிக்கு பகரமாக நீ அரிசியை தான் பரிமாற வேண்டும். அரிசியை விட கோதுமைக்கு சற்று விலை கூடுதலாக இருந்தால் நீ 1 கிலோ அரிசியை கொடு, நான் 1 கிலோ கோதுமையை கொடுக்கிறேன் என்று பரிமாறினால் அது தடை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸிலே பாருங்கள், அல்-தஹபு பில்-தஹபி, தங்கத்திற்கு தங்கம், அல்-ஃபில்லத்து பில்-ஃபில்லத்தி, வெள்ளிக்கு வெள்ளி, வல்-பர்ரு பில்-பர்ரி, கோதுமைக்கு கோதுமை, வ-ஷஈரு பி-ஷஈரி, உலர் கோதுமைக்கும் தொலி கோதுமையில் கூட 2 வகையான கோதுமை இருக்கு. தொலி உரிச்சது, தொலி உரிக்காதது. நீ தொலி உரிச்ச கோதுமையை கொடுத்துட்டு பதிலா தொலி உரிக்காத கோதுமை வாங்க முடியாது. தொலி உரிக்காத கோதுமையை கொடுத்துட்டு பதில் தொலி உரிச்ச கோதுமை வாங்க முடியாது. உப்புக்கு வல் மில்ஹு பில் மில்ஹி, மில்ஹ் என்று சொன்னால் உப்பு, சால்ட். எவ்வளவு அழகான எவ்வளவு அழகான பொருளாதார திட்டம். மசலம் பி மசலின், எதை நீ எதை அளவாக கொடுக்கிறாயோ அதே அளவு வாங்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சகோதரர்களே, ஃபபையு கைஃப ஷைதும் இதா கான யதம் பியதின், கைக்கு கையாக, கைக்கு கையாக, இந்த கையில எதை கொடுக்கறியோ அந்த கையில அதையே வாங்கு, எக்ஸ்ட்ரா வாங்காதே. இதுதான் வியாபார திட்டம், இதுதான் பொருளாதாரத்திற்கு உகந்த வழி, இதுதான் ஒருவரை ஒருவன் பாதிப்பை ஏற்படுத்தாமல், ஒருவன் பொருளை இன்னொருவன் சுரண்டாமல், ஒருவனுக்கு இன்னொருவன் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல், ஊழல் செய்யாமல் வாழ்வதற்கு உகந்த வழி என்பதற்கு திருமறை திருக்குர்ஆன் நெருங்காதே என்று தடை செய்த பாவங்களில் முதன்மை பட்டியலில் இடம்பெறுகிற பாவங்களில் ஒன்று வட்டி. தவறுதலான பொருளாதார பரிமாற்றத்தை மார்க்கம் வன்மையாக கண்டித்து இவைகளை பெரும்பாவம் என்று சொல்லுகிறது. அதற்கு வழிமுறை செயல்முறைப்படுத்தும் விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்பண்டங்களை பரிமாறுகிற போது கூட சரிக்கு சமமான அளவையை நீங்கள் பரிமாறுங்கள். அதற்கு மாற்றமாக பரிமாற்றம் செய்து ஒருவன் லாபத்தை அடைந்து இன்னொருவன் நஷ்டத்தை அடைந்தால் அது கூட கூடாத பொருளாதார பரிமாற்றம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த பாவங்களை பற்றி பேசுகிற போது அதை இஸ்லாமிய இறை நம்பிக்கையோடு எப்படி மார்க்கம் ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறது என்று சொன்னால், சகோதரர்களே, இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழுகிற ஒரு மூமின் இந்த பெரும்பாவங்களை செய்கிற போது அவன் மூமினாக இருப்பதில்லை. கான்செப்ட். வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரன் விபச்சாரம் செய்கிற போது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருப்பதில்லை. ஃபகத் பரிஅத் மின்ஹு திம்மத்துல்லாஹ், அல்லாஹ்வின் பொறுப்பு, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை அவனை விட்டு அகன்று விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உன்னை ஒரு ஜட பொருளாக பார்க்கிறது மார்க்கம். ولا ينتهب نهبة يرفع الناس إليه أبصارهم حين ينتهبها وهو مؤمن. ஒருவனுடைய பொருளாதாரை உன்னுடைய அடக்குமுறையை பயன்படுத்தி, உன்னுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி, உன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீ வழிப்பறி செய்யும் விதத்தில் அவனுடைய பொருளாதாரத்தை வசூல் செய்து நீ வாங்கினால் அவன் அப்பாவியாக என்னை காப்பாற்றால் இல்லையா, என் பொருளாதாரத்தை இப்படி அநியாயமாக பறிக்கிறானே என்று அஞ்சி உன்னை அவன் பார்க்கிறான். பார்த்தியா? அந்த பார்வைக்கு இறைவன் கொடுக்கிற மதிப்பு என்ன தெரியுமா? உன்னை இப்படி பார்க்க வைத்த இவன் மூமினே இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. வழிப்பறி பெரும்பாவம், திருட்டு பெரும்பாவம்,
ஆள் பலத்தை வைத்து, அரசியல் பலத்தை வைத்து அடுத்தவரிடத்தில் வசூல் பண்ணுவது பெரும்பாலும் வழிப்பறி என்று சொன்னால் என்ன? வழியை மறித்து வாங்குவது. இவைகளைத்தான் பெரும்பாவம் என்று சொல்லுகிறது சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை பெரும்பாவம் என்று திருமறை திருக்குர்ஆன் பட்டியலிடுகிறதோ அந்த பாவங்களை செய்யாதே என்று தடை செய்கிற அதே நேரத்தில் மீறி மவனை நீ செய்துவிட்டால் உனக்கு என்ன தண்டனை என்பதை தெல்ல தெளிவாக திருமறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியில் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி விபச்சாரம் செய்தவர்களுக்குரிய தண்டனையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே போன்று இந்த வட்டி வாங்கி உண்பவர்களுடைய தண்டனையை குறித்தும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, வட்டி கொடுப்பது, வட்டி வாங்குவது, அதற்கு மத்தியஸ்தம் செய்வது, அதற்கு சாட்சிகளை உண்டாக்குவது, அதற்கு பத்திரம் எழுதுவது, அதற்கு சாட்சிகளை உண்டு பண்ணுவது, அதற்கு ஏற்பாடுகள் புரிவது, அதற்கு உகந்த செயல்களை செய்து கொடுப்பது, என்னவெல்லாம் நடக்கிறது. வட்டி பாவம், ஒரு அநியாயம், ஒரு ஃப்ராடு. அதை செய்யறதுக்கு எத்தனை ஏஜென்ட்டுகள், எத்தனை இடங்கள், எத்தனை ப்ரொசீஜர்கள், எத்தனை பத்திர பரிமாற்றங்கள். எல்லாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மேராஜ் பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டிய காட்சிகளில் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, லம்மா உஸ்ரிய பி மரர்து பி கௌமின், நான் மேராஜ் பயணத்தின் போது நான் கடந்து செல்லுகிற போது ஒரு கூட்டத்தை கண்டேன். பைன ஐதீஹிம் بقوم بطونهم بين ايديهم كل رجل منهم بطنه مثل البيت. اللهم, நான் எவனையெல்லாம் கடந்து சென்றேனோ அந்த கூட்டத்தில் அவனுடைய வயிறு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு பெரும் வீட்டை போன்று இருந்தது. வட்டி வாங்கி வீட்டை கட்டினா இல்ல, வட்டி கொடுத்து வீட்டை கட்டினா பாருங்க, அந்த வீடு அவன் வயிற்றுக்கு வந்துருவான். சுப்ஹானல்லாஹ். வட்டி வாங்கி எவனெல்லாம் வீடு கட்டினானோ கட்டலையோ, அவன் கட்டினானோ காடாக்கினானோ, என்ன செஞ்சாலும் வட்டி வாங்கினால் அவனுக்குரிய தண்டனையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட செய்தியை சொல்லுகிற போது, லஹும் புதூனுன், அவர்களுக்கு பெரும் வயிறுகள் இருக்கும். வயிறுகள் என்று சொன்னால் சாதாரணமான வயிறுகள் அல்ல. இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஹஜர் நாட்டு கோட்டைகளை போன்று இருக்கும். மக்காவிற்கு அருகே ஹஜர் என்ற ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியில் பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி வாழ்ந்தார்கள். அந்த கோட்டைகளை போன்று அவர்களுடைய வயிறுகள் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வயிறு இருப்பதனால் பெரும் வயிறு. சாதாரணமா கொஞ்சம் பெரிய தொப்பை இருந்தாலே நடக்க முடியல, எந்திக்க முடியல, குனிய முடியல, உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திச்சா உட்கார முடியல. கொஞ்சம் பெரிய தொப்பை வந்துருச்சுன்னா அப்படித்தானங்க. ஆனா அவனுக்கு இருக்கிற வயிறு எப்படி? ஒரு வீடே அவன் வயிறாயிரும். ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நபிகள் நாயகம் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அந்த வயிற்றின் காரணத்தினால் மாலத் பிஹி புதூனுஹும் முவத்தீன அலா சாபிலத்தி ஆலி ஃபிர்அவுன் வ ஆலு ஃபிர்அவுன் யுரதுன அலா النار غدوا وعشيا قال فيقبلون مثل الابل المنهزمه لا يسمعون ولا يعقلون. அந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தினர் என்று அல்லாஹ் எந்த கூட்டத்தை திருமறையில் சபித்திருக்கிறானோ அந்த கூட்டத்தினர் அவர்களை மிதித்து செல்வார்கள். ஃபிர்அவுனுடைய கூட்டத்தினர்களே சபிக்கப்பட்டவர்கள். அந்த சபிக்கப்பட்டவர்களையே ஒரு தண்டனை கருவியாக அல்லாஹ் ஆக்கி, வட்டி உண்டு வாழ்ந்த, வட்டி வாங்கி வாழ்ந்த, வட்டியை பொருளாதாரமாக எவனெல்லாம் பரிமாறி வாழ்ந்தானோ அவனுக்கு அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்களை மிதிக்க வைக்கிறான். யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய தண்டனை என்று. உடனே நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், மன் ஹாவுலாய் யா ஜிப்ரீல், இப்படி கொடுமைப்படுத்தப்படுகிறார்களே, இப்படி தண்டிக்கப்படுகிறார்களே, இவர்கள் யார் ஜிப்ரீலே என்று நபிகள் நாயகம் கேட்டபோது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், கால ஹாவுலாய் அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமு அல்லதி யதகபதுஹு ஷைத்தானு மினல் மஸ். எந்த மனிதனை குறித்து அல்லாஹ் திருமறையில் சொன்னானோ, ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனை போல் எழுவான் என்று அல்லாஹ் யாரை சொன்னானோ அந்த வட்டி வாங்கி வாழ்ந்த மக்கள் தான் இவர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அவர்களுக்குரிய தண்டனை குறித்து அல்லாஹ் எப்படி சொல்ல நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இன்ன அகலத்தர் ரிபா யுஹ்ஷரூன ஃபீ சூரத்தில் கிலாபி வல் ஹனாஸீர். பன்றிகள் உருவத்தில், நாய்களின் உருவத்தில் அல்லாஹ் அவர்களை உருமாற்றி தண்டிப்பான். சகோதரர்களே, யாரு? தவறான பொருளீட்டல், தவறான பொருளாதார பரிமாற்றம், இப்படி எல்லாம் நடக்கிறது. வட்டி வாங்கி பொருளாதாரம், வரதட்சணை வாங்கி பொருளாதாரம். திருமறை திருக்குர்ஆன் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது, பெண்ணை நீ மணமுடிக்கும் போது மகர் கொடுத்து கல்யாணம். ஆனால் இவன் மகர் வாங்கி அல்லவா கல்யாணம் செய்கிறான். அநியாயமான பொருளாதார பரிமாற்றம் அல்லவா இது? பெண்ணை பெற்றுவிட்ட காரணத்தினால் அவனுக்கு பஷாரத் என்று மார்க்கம் சொல்லுகிறது.
ஒருவனுக்கு பெண் பிறந்து விட்டால் இதா புஷ்ஷிர அஹதுக்கும், அவனுக்கு நற்செய்தி. பொம்பளை புள்ள பிறந்துட்டா, பொம்பளை புள்ளைய நற்செய்தின்னு ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானாருடைய காலத்தில் திருமணமான புது மாப்பிள்ளைக்கு அவர்கள் ஒரு வினோதமான வாழ்த்து சொல்லுவார்கள் அரபுகள். என்ன வாழ்த்து தெரியுமா? பிர் ரஃபாஇ வல் பனீன், ஆண் மக்களாக பெற்று நீ மகிழ்ச்சியோடு வாழ். என்னடா இது, ஆம்பளை பிள்ளையை பெற்றாதான் மகிழ்ச்சியா? பிர் ரஃபாஇ வல் பனீன், ஆண் பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழு. அதை மாற்றி திருமறை திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இதா புஷ்ஷிர அஹதுஹும், பெண் மகவு பஷாரத், நற்செய்தி. ஆனால் பெண் பிள்ளையை பெற்ற காரணத்தினால் இளம் தாடி மீசையோடு வெளிநாட்டிற்கு சென்றவன் நரை விழுந்து திரை விழுந்து பொறை விழுந்த கண்ணுக்கு பின்னால் தானே ஊருக்கு திரும்புகிறான். எதற்காக? பெண்ணை பெற்று விட்டான் என்கிற காரணத்திற்காக. பெண்ணை பெற்று விட்டான் என்கிற ஒரே காரணத்தினால் திருமணம் ஆவறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போறான். திருமணம் பண்றதுக்கு கொஞ்சம் காசு சேர்க்கணும்னு சேர்த்துட்டு ஊருக்கு வந்து கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை அந்த பொம்பளை உண்டாயிடுச்சுன்னா, சரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெளிநாட்டில் இருப்போம், கொஞ்சம் சேர்த்துட்டு புள்ள படிப்புக்காக வரலான்ட்டு போறான். பிறக்கிற குழந்தை பொம்பளை புள்ளி ஆயிடுச்சு. ஆஹா, இந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு வாழ்க்கையே அங்கே கடத்தி விடுகிறான். நடக்கிறதா இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். மனமு வந்து பெண்ணுக்குரிய மனக்குடையை கொடு என்று மார்க்கம் அழகாக சொல்லுகிறது. ஆனால் எங்கிருந்துதான் இந்த கலாச்சாரத்தை பெற்றார்களோ தெரியவில்லை. வரதட்சணை என்கிற கொடுமையான செயல் இந்த சமுதாயம் பூராக இன வேறுபாடு இல்லாமல், ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், சமுதாய வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்திலும் இந்த வரதட்சணை என்கிற கொடும் செயல் ஆக்கிரமித்து விட்டதல்லவா? அதனால் தான் நமது ஜமாத்தில் வரதட்சணை வாங்கி ஒருவன் திருமணம் செய்தால் அவன் திருமணத்தை எங்கள் ஜமாத் நடத்தி தராது என்று தீர்மானமே போட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை வந்து ஜமாத்திலே சொல்லிவிட்டால் போதும், நீங்கள் நடத்தக்கூடிய இந்த திருமணத்திலே வரதட்சணை இடம்பெறுகிறது என்று. இந்த திருமணத்தை எங்கள் ஜமாத் நடத்தி தராது. வரதட்சணையை ஒழிக்க வரதட்சணை இல்லாத திருமணம் என்று தீர்வு, வட்டியை ஒழிக்க வட்டி இல்லா கடன் என்கிற தீர்வு. இப்படி இந்த சமுதாயத்தினுடைய நலத்திற்காகவும் வளத்திற்காகவும் சதா சர்வ நேரமும் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் என்ன? இந்த சமுதாயத்தில் பெரும்பாவங்கள் களையப்பட வேண்டும், இந்த சமுதாயத்தில் பெரும்பாவங்கள் வேறறுக்கப்பட வேண்டும். எவ்வளவு அழகாக சொன்னார்கள் சகோதரர்களை திருமணத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம். எதையாவது கொடு, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு இரும்பு மோதிரத்தையாவது கொடுத்து கல்யாணம் பண்ணு. அது கூட இல்லை அல்லாஹ்வின் தூதரே, உனக்கு தெரிந்த குர்ஆனுடைய வாசகங்களையாவது எதையாவது நீ கொடு. கொடுப்பவன் நீயாக இருக்க வேண்டும், எடுப்பவன் நீயாக இருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு இவன் எடுக்கிறவனா இல்ல, பிடுங்கிறவனா ஆயிடுறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரேட்டு. குவைத்னா ஒரு ரேட்டு, துபாய்னா ஒரு ரேட்டு, சவுதினா ஒரு ரேட்டு, இன்ஜினியர்னா ஒரு ரேட்டு, டாக்டர்னா இன்னொரு ரேட்டு, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய வெளிநாட்டுக்கு கூட்டு போறானா அவனுக்கு இன்னொரு ரேட்டு. என்னங்கடா இந்த விஷயத்தில் சமுதாயத்தில் அக்கறை உள்ள எல்லோருமே, சமுதாய நலனில் சமுதாய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள எல்லோருமே வரதட்சணை என்கிற கொடுமையை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். வரதட்சணை நடக்கிறது என்று சொன்னால் எங்கள் ஜமாத் அந்த கல்யாணத்தை நடத்தி தராது என்று எல்லோரும் தீர்மானம் போட்டு விட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். சரி, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றான், அதோடு நிக்கிறானா? அதற்கடுத்து மறு வீட்டிற்கு போறேன், அந்த வீட்டுக்கு போறேன், அதுக்கு கொண்டு வா, இதுக்கு கொண்டு வா, புள்ள பிறந்தா சீரு, அதுக்கு சீரு. சுப்ஹானல்லாஹ். தவறுதலான பொருளாதார பரிமாற்றத்தை மார்க்கம் ஒரு காலம் அங்கீகரிப்பதில்லை சகோதரர்களே. மறுமையில் தண்டிக்கப்படக்கூடியவர்களுடைய விவரங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற போது, மறுமையில் ஒருவன் வருவான், தொழுகையோடு வருவான், நோன்பு வைத்த நன்மையோடு வருவான், தர்மம் செய்த நன்மையோடு வருவான். ஆனால் அவன் வரும்போது கூடவே ஒருவனை திட்டி இருப்பான், ஒருவனை காயப்படுத்தி இருப்பான், ஒருவனை கொன்றிருப்பான், ஒருவனுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டு இருப்பான். ஒருவனிடத்தில் வரதட்சணை வாங்கி இருப்பான், ஒருவனிடத்திலே வட்டி வாங்கி இருப்பான், ஒருவனிடத்திலே வழிப்பறி செய்திருப்பான், ஒருவனிடத்திலே கந்து வட்டி வசூல் செய்திருப்பான், ஒருவனிடத்திலே மாமூல் வசூலித்திருப்பான். இவைகளை பெரும்பாவம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கம் பெரும்பாவம் என்று எதை சொல்லுகிறது? மனித சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய, அவனுடைய வியர்வையை மூலதனமாக்கி, அவனுடைய உழைப்பை மூலதனமாக்கி, அவன் சம்பாதித்த செல்வத்தை கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் அவனை மிரட்டி உருட்டி ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் பொருளாதாரத்தை நீ பிடுங்குவதைத்தான் குர்ஆன் பெரும்பாவம் என்று சொல்லுகிறது. ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொன்று தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
திருமறை குர்ஆன் எவைகளை பெரும்பாவங்கள் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த பெரும்பாவம் எதுவுமே தனி மனிதனை சார்ந்தது அல்ல. சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தனி மனிதனை சார்ந்ததே அல்ல. ஒருவன் விபச்சாரம் செய்தால் அது அவனுக்கு மட்டும்